ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், நேற்று பட்ஜெட் தாக்கலாச்சு. தாவேக்கா அரசினுடைய முதல் பட்ஜெட், அப்புறம் 2026-27 நிதியாண்டுக்கான ஒரு நிதிநிலை பட்ஜெட். சரிங்களா? ஸோ இதோட ஹெட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதோட இலக்கு தான் கொடுத்துருக்காங்க. $1.5 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கு. அதே மாதிரி நிறைய திட்டங்கள், நிறைய ஒரு துறைக்கும் என்னென்ன ஒதுக்கீடுன்றதை நேற்று ஃபுல்லாக நம்மளுடைய நிதி அமைச்சர் மரியா வில்சன் அப்படின்றவர் வந்து பண்ணியிருந்தார். சரிங்களா? அதே மாதிரி முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெறலை. இந்த மகளிர் உரிமை தொகை 2500, அப்புறம் இந்த ஸோ இயர்லி 6 சிலிண்டர்ஸ் கொடுக்க போகிறதா சொன்னாங்க ஒரு வீட்டுக்கும், அது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு, அதாவது டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 4000 கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுவும் வந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதான் வந்து எதிர்ப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு வரி வரிவாய்வு, லைக் இது ஃபுல்லாக எவ்வளோ நமக்கு இன்கம் வருதோ அதை பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடன் வாங்கி தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நேற்று நிதியமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ கன்டென்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா, ஃபுல்லாக இந்த என்னென்ன ஸ்பெஷலான திட்டங்கள் பற்றி படித்து வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி லெவலில். ஜென்சி மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டிகள், அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நவீன சைக்கிள், அந்த எலக்ட்ரிக் வித் ஹெல்மெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சைக்கிள்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ். ஸோ இந்த பள்ளிகளை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு இந்த சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்ற திட்டம். கடந்த ஆட்சியில் நிறைய திட்டங்கள் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு இது மணற்கேணி திட்டம் எல்லாமே சொல்லிட்டு ஸ்கூல் லெவலில். ஸோ அதே மாதிரி நிறைய இந்த அரசாங்கமும் புதிய திட்டங்களை வந்து பள்ளிகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தொழில் தொழில் லெவலில் பார்த்தீங்கன்னா, நிறைய முதலீடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் மொத்த வரவினங்கள் எவ்வளோ, மொத்த செலவு எவ்வளோ, நிதி பற்றாக்குறை இவ்வளோ இருக்குது. ஸோ இதுக்கு அவங்க கண்டிப்பாக கடன் வாங்கி தான் ஆகணும், இல்லையா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, 1 பவுன் தங்கம் பட்டுப்புடவை. பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகும்போது அண்ணன் சீர் திட்டம். ஆல்ரெடி வந்து இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போது பிறக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கு 1 பவுன் தங்கம் வழங்குறது. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து 1 பவுன் தங்கமும் பட்டுப்புடவையும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ பெண்கள் பேஸ் பண்ணி நிறைய திட்டங்களை வந்து இந்த ஒரு பட்ஜெட்டில் பார்க்க முடியுது. அதே மாதிரி இது கர்ப்பிணிகள் நலனுக்காக தாய்க்கேர் மையங்கள். ஓகே. அப்புறம் இந்த அலையாத்தி காடுகள், இந்த 40 கோடிகள் வந்து புதிய ஒரு இந்த அலையாத்தி காடுகள் வந்து அமைக்கிறதுக்கு இப்போ கூட நம்ம ரீசெண்டாக ஒரு டே கொண்டாடணும், ஜூலை 30 நினைக்கிறேன். ஓகே. ஸோ எல்லாம் புதுசாக இருக்குது. அடுத்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கு இன்றைக்கி பெருசாக கண்டென்ட் இல்லை, ஃபுல்லாக பட்ஜெட் பற்றி தான் இருந்துச்சு. ஓகே. முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விமர்சனங்கள், இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இதுக்கு எடிட்டோரியல் வந்தோன்னா, இந்த காமன்வெல்த் கேம்ஸில் நம்ம ஜெயிச்சதை பற்றி ஒரு ஆர்டிக்கல். ஸோ காமன்வெல்த் கேம்ஸில் எவ்வளோ மெடல்ஸ், அது யார் யார் வின் பண்ணாங்கன்றத ஒரு கூகுளில் தேடி நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் சென்ட்ரல் லெவலில் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு லெவலில் கூட ரொம்ப பெரிய ஏதாச்சும் பெரிய சாதனை ஏதாச்சும் படைச்சிருந்தாங்கன்னா, லைக் கோல்டு அடிச்சிருக்காங்க, இது வரைக்கும் இல்லாத இதில் கோல்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோன்னா, ஸோ இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தின் கடனை திரும்ப செலுத்த முடியாது, நிதித்துறை செயலர் எம்ஏ சித்திக். ஸோ கண்டிப்பாக கடன் வாங்க போகிறாங்கன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ முன்னாடி கூட அந்த வெள்ளை அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, 13 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகே.
கடைசியா 2 நியூஸஸ் இருந்தது. அத மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஸோ 307வது பிரிவு ரத்து, ஜம்மு காஷ்மீர் மக்கள் வாழ்வில் முன்னேற்றம். பிரதமர் மோடி. அதாவது ஆகஸ்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஜம்மு காஷ்மீர், லடாக்ல இந்த 307வது சட்டப்பிரிவு வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. இத ரத்து பண்ணி, அ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ல அ இது லடாக்ன்னு சொல்லிட்டு 2த்தையும் பிரிச்சிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு யூனியன் பிரதேசமும், லடாக்கு சட்டமன்றமும் குடுத்துருப்பாங்க. இல்லையா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2019ல அது ஒரு தேர்தல் வாக்குறுதிய குடுத்து, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கொண்டு வந்திருப்பாங்க. இல்லையா? ஸோ அததான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் நேத்து நினைவு கூர்ந்து ஒரு வாழ்த்து ஒண்ணு தெரிவிச்சிருக்காரு. ஓகே. ஆ ஸோ நமக்கு தெரியும் 370 என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி பார்த்துருங்க அத. சரிங்களா? அதே மாரி இப்போ நெறைய போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. மறுபடியும் இந்த இது வந்து ரத்து பண்ணி ஸ்டேட் வந்து இது பண்ணணும். மறுபடியும் 370 பிரிவுக்கு கொண்டு வந்து ஸ்டேட்டா வந்து ஆக்கணும். அப்பதான் நமக்கு உரிமைகள் கிடைக்கும். அதே மாரி சோனம் வாங்சுக் என்ன பண்றாருன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இத 6த் ஷெட்யூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தனியா போராடிட்டு இருக்காரு. ஏன்னா, இங்க வந்து ட்ரைப்ஸ் நெறைய இருக்கும்போது 6த் ஷெட்யூல்ல ஆல்ரெடி இருக்கும். அசாம், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா. ஸோ அந்த இதுவுல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் வந்து சேர்க்கணும் அப்படின்றத வந்து அவரு தனியா போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அது மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஓகே. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை ஆர்பிஐ. ஸோ ரெப்போ ரேட் அகைன் ரெப்போ ரேட்ட மாத்தாம 5.25ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஒரு ஆர்பிஐ கமிட்டி ஒண்ணு கூடி அவங்க வந்து ரெப்போ ரேட்ட சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட்ல எந்த மாற்றமும் இல்ல. கடந்த என்ன ரெப்போ ரேட் இருந்ததோ அதே தான் வந்து 5.25 இப்பயும் இருக்கு. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். ஓகே. தேங்க் யூ.